ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். தளர்ந்து போன நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய அட்டகாசமான 6 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நரம்புகளை பலப்படுத்தணும்னா அதுக்கு சில தாதுக்கள், புரதங்கள், விட்டமின்கள்லாம் தேவை. அதிர்ஷ்டவசமாக இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைஞ்ச 6 உணவுகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நட்ஸ், அதாவது பருப்பு வகைகள் தான். நரம்பு மண்டலத்துக்கு இந்த நட்ஸ் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்கு நம்ம பல காரணம் சொல்லலாம். அதில் ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த நட்ஸில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இது நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு சத்து தான். செகண்ட் ஒன் டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட்டில் 70% அப்படி இல்லைன்னா அதுக்கும் அதிகமாக கொக்கோ அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளனவாய்டுகள், கஃபைன், ஆக்சிஜனேட்டரிகள் இது மாதிரியான சேர்மங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த சேர்மங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட நினைவாற்றலை மேம்படுத்தும். அதாவது மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கும் வயது தொடர்பான மனசரிவை மெதுவாக்குறதுக்கும் இந்த டார்க் சாக்லேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் கொழுப்பு நிறைந்த மீன்கள். கொழுப்பு நிறைந்த மீன் அப்படிங்கிறது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களோட வளமான மூலம்தான். இது மூளையோட முக்கியமான கட்டுமான தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒமேகா 3 இருக்குல்ல, இது நினைவகத்தில் ஒரு பங்கு வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும். மனநிலையையும் நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன் அவகேடா. அவகேடால விட்டமின் கே, போலேட் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. இது செறிவோட அளவை உறுதிப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் மூளையில் இரத்த கட்டிகள் வர்றதை தடுக்குது. நரம்புகளை பலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் தளர்ந்து போன நரம்புகளை பலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவகேடா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த்து ஒன் முட்டை தான். முட்டைகளில் கோலின் நிறைய இருக்குது. இது ஒரு ஊட்டச்சத்து. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிட்டைல் கோலினாக மாற்றப்படுது. இது மூளை செல்கள் அது மட்டும் இல்லாமல் பிற உறுப்புகளுக்கு இடையே தொடர்பு கொள்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு முட்டை ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக அமையுது. சிக்ஸ்த்து ஒன் பூசணி விதை. பூசணி விதைகளில் ஆரோக்கியமான கொழுப்புகள், மெக்னீசியம், துத்தநாகம், விட்டமின் இ இது மாதிரியான நரம்பு செயல்பாடுகளை ஆதரிக்கக்கூடிய பல ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது. இந்த வீடியோவில் தளர்ந்து போன எலும்புகளை கூட பலப்படுத்தக்கூடிய அட்டகாசமான 6 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.